வடக்கு கிழக்கு பகுதியில் அசாதாரண சூழ்நிலைகளின் போது இடம்பெயர்ந்த பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். எனினும் சில மீள்குடியேற்ற கிராமங்களின் நிலைமை தொடர்ந்தும் கவலைக்கிடமாகவே உள்ளன. அவ்வாறான ஒரு கிராமத்திற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் குழுவினர் அண்மையில் சென்றிருந்தனர். கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தின் ஒரு அழகிய கிராமமே மூதூர். கடற்றொழிலை தமது வாழ்வாதாரமாக மேற்கொள்ளும் இப்பகுதியின் அநேகமானோர் வாழ்க்கையில் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். மூதூரில் ரிசானா நஃபீக்கின் பெயர் மூலம் பிரபல்யம் பெற்ற ஷாஃபி நகரை தாண்டிச் செல்லும் பொழுதே இந்த கலப்பினை காண முடியும். 4 பக்கமும் நீரினால் சூழப்பட்டுள்ள வேதத்தீவு எனப்படும் கிராமத்தை அடைந்து கொள்வதற்காக இப்பகுதி மக்கள் அடையும் துயரங்களோ ஏராளம். தமது சிறு பிள்ளைகளோடு இவ்விடத்தை கடப்பதற்கு இவர்கள் அடையும் சிரமங்களை எமது கேமரா பதிவு செய்தது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பல்வேறு பிரதேச மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள். மீள்குடியமர்த்தப்பட்ட ஒரு கிராமத்துக்கு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மூதூர் பிரதேசத்தில் நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பித்தோம். யுத்தத்தின் கோரப்பிடியினால் பாதிக்கப்பட்ட இந்த கிராம மக்கள் மீள்குடியமர்த்தப்பட்டு பல வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அவர்களின் தற்போதைய வாழ்க்கை நிலைமையின் அடையாளங்களே இவை. 2008ஆம் ஆண்டு 56 குடும்பங்கள் இந்த பகுதியில் மீள்குடியமர்த்தப்பட்டனர். எனினும் தொடர்ந்தும் தாம் பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளை எதிர்கொள்வதாகவே அவர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தனர். இப்ப நாங்க மீள்குடியேறி சுமார் இப்போ ஒரு 6 வருட காலமாகுது. இதுக்கு முதல்ல நாங்கள் மிச்சம் கஷ்டப்பட்டோம். பன்செல்லால் கஷ்டப்பட்டு பிரச்சனையால் நோக்கி எல்லாம் செய்து இப்போ மீள்குடி ஏறுறதுக்கு பிறகும் இதுவரைக்கும் எனக்கு இப்போ சாரமாக 70 வயசாகுது. இந்த 70 வயது காலத்துக்குள்ளேயும் கடன் கஷ்டப்பட்டோம். இனிவரும் காலத்திலேயாவது எங்களோட புள்ள குட்டிகள் எங்களோட பேர பிள்ளைகள் இனிமேல் இருக்கிறதுகள் நல்லபடியாக முன்னேற்றத்துக்கு வர்றதுக்கு இந்த கவர்மெண்ட் உதவி செய்து தர மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆட்கள்கிட்டையும் உரிய அதிகாரிமார்கிட்டையும் இது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நைட்டில் ரோட்டில் புலங்க இயலாது, இருட்டா இருக்கு எல்லாம். எங்களுக்கு அடுத்தது முக்கியமான இது குடி தண்ணி வசதின்னு சொல்ல போனா இங்க நிறைய கிருமிகள் கிடைக்கல. சொல்ல போனா குடிச்சிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தீங்க. மீள்குடியமர்த்தப்பட்டுள்ள இப்பகுதி மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள போதிலும் பல வீடுகளின் நிர்மாண பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. ஒரு கோலன் வச்சு கட்டி தந்திருக்காங்க. இப்ப அது முன்னுக்கு அடைக்கிறதுக்கு நில ஜன்னல் அப்படின்னு சொல்லி அது சரியா செஞ்சு வரைய முடியாது. வீடு மாதிரி சரியா செஞ்சு வரையில அந்த வீட்டை சும்மா நோம்பல அந்த கடை மாதிரி செஞ்சு வந்துருக்காங்க. எங்களுக்கு இங்கிருந்து போகுதோடு ஸ்கூல் பிள்ளைகள் மட்டும் 28 பிள்ளைகள்கிட்ட போகுதோடு. அதுக்கு எங்களுக்கு இந்த பாலம் பிரச்சனை தான் மிச்சம் ஒரு கஷ்டமா இருக்கு போற வர. இப்ப நாங்க எங்க தொழில இங்கிட்டு தான் நாங்க பிள்ளைகளை போய் கரைப்படுத்தணும் அப்படின்னு மேலே இருக்கு. எங்களோட பேர் மன்சூர் 5 பிள்ளைகளோடு இந்த வீட்டிலேயே வாழ்கின்றார். மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழும் இந்த மக்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவது யார்? நியூஸ் பஸ் செய்திகளுக்காக ரியாஸ் ஹாரிஸ்.